ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து என்ன டாபிக் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் பேர் சில்வர் புல்லட். இது ஏன் சில்வர் புல்லட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஐசிடி வச்ச நேம். இது ஐசிடியில் ஒரு கான்செப்ட் தான் வந்து சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன இந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 24 ஹவர்ஸ் டே இருக்குது. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 3 செஷனை நம்ம எப்போவுமே பிரிப்போம். ஏஷியா, லண்டன் அண்ட் நியூயார்க் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த 3 செஷனுக்குமே இந்த இந்த 24 ஹவர்ஸ் டைம்லேயே வந்து 3 செஷனாக பிரிக்கும் போது, இந்த 24 ஹவர்ஸ் டைம்லேயே வந்து நம்ம 3 விண்டோவாக பிரிக்க போகிறோம். அதாவது விண்டோ அப்படின்னு நான் சொல்கிறது வந்து 3 டைமிங்காக பிரிக்க போகிறோம். லைக் 3 to 4, 10 to 11 இந்த டைமிங் சொல்கிற டீட்டெயிலாக பேசலாம். 2 to 4 அந்த மாதிரி அப்படின்னு. என்ன இந்த டைமிங் 3 டைமிங் சொல்கிறீங்களே, இந்த 3 டைமிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன டைமிங்கில் இருக்கணும், அந்த டைமிங்ஸ் பற்றின அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த 3 டைம் விண்டோஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த டைமிங்கில் என்ன 3 மணிலேருந்து 4 மணி, 10லேருந்து 11 AM, 2லேருந்து 3 PM, இந்த டைமிங்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோம் இந்த டைம் விண்டோவில், ஃபஸ்ட்டு இந்த ஒரு டைம் விண்டோ கொடுத்துருக்கேன் 3 to 4 அப்படின்ற மாதிரி இங்கே எழுதியிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் அதை இந்த டைம் விண்டோவில் நம்மளோட இதை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் டேப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. என்ட்ரி மாடல்ஸ் எப்படி ஒரு ட்ரேடை பார்க்கணும், செட்டப் எப்படி பார்க்குறது, எல்லாமே என்ட்ரி மாடல்ஸ் டேபில் இருக்குது. நீங்கள் வந்து அதை ரீகால் பண்ணுறதுக்கு அப்பப்போ அந்த என்ட்ரி மாடல்ஸ் டேபை வந்து அப்பப்போ விசிட் பண்ணுங்கள் நம்மளோட இதில். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 3 டைம் விண்டோ 3லேருந்து 4 மணி, 10லேருந்து 11 AM, 2 to 3 PM எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கணும். யூடிசி நியூயார்க் இந்த டைம் ஜோனில் இருக்கணும் எல்லாமே. சரிங்களா? இந்த நான் சொல்கிற டைமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடிசி நியூயார்க்கில் இருக்கிற டைமிங். இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யூடிசி நியூயார்க் டைமிங்கில் தான் உங்களோட ட்ரேடிங் வியூவில் இருக்கிற செட்டிங்ஸ் இருக்கணும். இது வந்து யூடிசி -4 மாறும், -5 மாறும். இது என்னென்னா யூஎஸில் வந்து இந்த டே லைட் சேஞ்சஸ் இருக்கும். அவங்க வந்து டைமிங்ஸை சேவ் பண்ணுறதுக்காக இதை மட்டும் 1 hour பிஃபோர் போகிறதோ 1 hour ஆஃப்டர் வர்றதோ அவங்க வந்து பண்ணுவாங்க. இது வந்து -4 இருக்கும், -5 மாறும். அது வந்து அப்பப்போ மாறும். பட் மொத்தத்தில் யூடிசி நியூயார்க்கில் இருக்கணும் உங்களோட டைம் ஜோன். ஏன்னா அதோட ஏன்னா அந்த -5ன்னு சொல்கிறதுக்கப்புறம் -4 தானே இருக்குன்னு ஒரு சில கன்ஃபியூஸ் ஆகி கேட்டிங்க. அதுக்காக சொல்லிடுறேன். யூடிசி நியூயார்க்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ புரியுது அந்த டேலைட் சேஞ்சஸ் தான் என்ன அப்படின்ட்டு. -4லேயும் இருக்கணும், -4 இல்லை 5ல் வந்து அப்பப்போ மாறும். மொத்தத்தில் யூடிசி நியூயார்க்கில் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த டைமிங்லாம் நோட் பண்ணி இந்தியன் டைமில் வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் வரும். வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா டேலைட் சேஞ்சஸ் மாறும்போது இந்தியன் டைம் மாறாது, இந்தியன் டைம் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமிங் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பார்க்கும்போது இந்த மாடலில் நிறைய டைமிங் டிஃபர் ஆகிறதுனால அந்த டேலைட் சேஞ்சஸ்லாம் இந்தியன் டைமுக்கெல்லாம் கிடையாது. அது வந்து அந்த அல்கோரித்தம் வந்து அந்த பர்டிகுலர் யூஎஸ் டைமிங்கில் மட்டும் தான் ஒர்க் ஆகும் இந்த செட்டப்ஸ். ஸோ அதனால் இந்தியன் டைம் வச்சிங்கன்னா அப்டேட்டே இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சார்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து நான் 3 டைமிங் கொடுத்துருக்கேன். 3லேருந்து 4 AM, அதுக்கப்புறம் 10 to 11 AM, 2 to 3 PM. சரி, இந்த டைமிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டைமிங்க்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இந்த டைமிங்கில் என்ன, இப்போ வந்து ஒரு 10லேருந்து 11 10 to 11 AM இந்த டைமிங் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 10லேருந்து 10ல் இருந்து 11 AM இந்த டைம் விண்டோ இப்படி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அழகாக வேர்ட்டிக்கல் லைன் கூட நீங்கள் போய் போட்டுக்கலாம். நம்ம வரலாம், இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னன்றது சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் டைம் விண்டோவில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதை பற்றி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 10 மணிக்கு மார்க்கெட் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் விண்டோ 2 வேர்ட்டிக்கல் லைன் போட்டுக்க போகிறோம். 10லேருந்து 11க்கு வந்து 2 வேர்ட்டிக்கல் லைன் போட்டுக்க போகிறோம். 10லேருந்து 11க்குன்னு கிடையாது, 3லேருந்து 11 இல்லை 2 to 3 PM எதுவாக இருந்தாலுமே இந்த டைமிங்கில் வேர்ட்டிக்கல் லைனை போட போகிறோம். 3 மணி, 4 மணி, 10 மணி, 11 AM இந்த மாதிரி ஒரு 3 டைம் விண்டோவில் 10 மணி 11 AM பார்த்துட்ருக்கோம், 10 to 11 AM பார்த்துட்ருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 மணிக்கு ப்ரைஸ் வந்து உள்ளே ட்ரேடாகி வரும்போது, அதாவது 10 மணிக்கு உள்ளே வந்து ப்ரைஸ் வந்து உள்ளே ட்ரேடாகி வரும்போது ஏதாவது ஒரு பை சைட் லிக்விடிட்டியோ இல்லைனா ஒரு செல் சைட் லிக்விடிட்டியோ மார்க்கெட் எடுப்பான். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போது
இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கிறான் அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் ஒன்லி 1 minute. ஏன் அப்படின்னா இதோட டைம் விண்டோ அப்படின்றது வந்து 1 hour ஆஃப் பீரியட் தான். 10 மணிலேருந்து 11 தான். நீங்கள் போயிட்டு 5 minutes 15 minutesலாம் போனீங்க அப்படின்னா உங்களோட டியூரேஷன் அதிகமாகிடும், செட்டப்க்கான என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 1 hour இஸ் பெஸ்ட். அப்போ இங்கே என்னென்னா, மைக் மியூட் பண்ணாதவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வில் பி பெட்டர். ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ ஒரு பை சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு, ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த 10 மணிக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை வந்து பார்க்க போகிறோம். எது, இந்த 10 மணிலேருந்து 11 AM 1 minute டைம் ஃப்ரேமில் பார்க்க போகிறோம். சரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்துட்டோம், இங்கே இருக்கிற பை சைட் லிக்விடிட்டியும் எடுத்துட்டான், பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டான். அப்போ நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, பை சைட் லிக்விடிட்டி தானே எடுத்துட்டான். ஒரே மிஷன் நான் ஃபில்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், சூப்பர். வாய்ஸ்லாம் கிளியர் தானே, எந்த இதுவும் இல்லை. ஓகே, இப்போ பை சைட் லிக்விடிட்டியை எடுத்துட்டான். பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டைம் விண்டோவில் அந்த பர்டிகுலர் டைமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது 10 மணிலேருந்து 11 AM இந்த 3 டைமில் இதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா, ஒரு பை சைடோ இல்லைனா ஒரு செல் சைட் லிக்விடிட்டியோ மார்க்கெட் வந்து எடுக்கணும். ஒரு செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் டைமில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டைம் விண்டோவில் கிரியேட் ஆகிற ஃபேர் வேல்யூ கேப் தான் வேலிடான ஃபேர் வேல்யூ கேப். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் எம்எஸ்எஸ் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்மளோட என்ட்ரி டாப் வந்து அந்த ஹை மேலே அந்த பிளாக் எந்த ஒரு பை சைட் லிக்விடிட்டி எடுத்துச்சுல, அந்த பை சைட் லிக்விடிட்டியில் ஸ்டாப்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, நான் ஒரு இந்த சார்ட்டே வச்சு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த சார்ட் வந்து ஒரு ட்ரிக்கியான சார்ட்டு. இங்கே ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பர்ஃபெக்டாலாம் இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு ஹையை வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. 1 minute டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிற ஹையை மார்க்கெட் வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டி எடுத்துருக்கலாம். பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துச்சா கொடுக்கலையா அதை மட்டும் யாராவது சொல்லுங்கள். நான் அதை வேணால் ஜூம் பண்ணுறேன், டைப் பண்ணுங்க. எம்எஸ்எஸ் கொடுத்துச்சா இங்கே இருக்கிற, அதாவது இது வந்து 10 மணியில் இருந்து நியூயார்க் டைம் ஜோனில் எம்எஸ்எஸ் கொடுத்துச்சா இல்லையா, எஸ் ஆர் நோ. நோ எம்எஸ்எஸ். ஒய் நோ எம்எஸ்எஸ், ரீசன் பிஹைண்ட் இட், பிகாஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. அப்போ கேண்டில் க்ளோஸ் வைக்கலையே, அதாவது கேண்டில் க்ளோஸ் வைக்கலையே, அப்போ நான் இதை எடுத்துக்கலாமா எம்எஸ்எஸ்ஸா? அதாவது ஒரு பை சைடு ரன் நடந்திருக்கு, ஒரு பை சைடு, அதாவது பை சைடு லிக்விடிட்டி எடுத்துருக்கிறான், எடுத்துட்டு ஒரு இம்பல்சிவான மூவ் ஆனால் கேண்டில் க்ளோஸ் வைக்கல, ஆனால் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணியிருக்கிறான். அப்படி இருக்கும் போது இது எம்எஸ்எஸ் கிடையாது தான். ஆனால் ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு இம்பல்சிவான மூவ்மெண்ட் டவுனில் நடக்குது. ஒரு இதை தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னா, பவர்ஃபுல்லாக உடைப்பான் ஒரு இம்பேலன்ஸோட. ஆனால் எம்எஸ்எஸ் வைக்கல, கேண்டில் க்ளோஸ் வைக்கல, ஆனால் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ நான் இதை எடுக்கலாமா வேண்டாமா? இந்த பர்டிகுலர் மாடலில் மட்டும் யூ கேன் டேக். அதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் வந்து இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஏன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி ஜோனுக்குள்ள நடக்குது, ஒரு டைம் விண்டோல நடக்குது, ஒரு பர்டிகுலர் டைம் விண்டோல நடக்குது. அப்போ இதோட டியூரேஷன் அப்படின்றது வந்து கம்மி. அப்போ எவ்ரி டைம் நம்ம க்ளோஸுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு லிக்விடிட்டியை மார்க் பண்ணியிருக்கோம், இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய டவுன் மூவ். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த டவுன் மூவ் அப்போ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. நீங்கள் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில்
என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹை மேல உங்களோட எஸ்எல் வைக்கலாம். எஸ்எல் வச்சு யூ கேன் கிவ் எ ட்ரை. இந்த மாடல்ல மட்டும் இந்த மாடல்ல மட்டும் எல்லா டைமும் போயிட்டு நம்ம கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த மாரி ஸ்வீப் பண்ணாலே எடுத்துறக்கூடாது. பர்ட்டிகுலர் இந்த மாடல்ல மட்டும். ஏன்னா, இதோட டைம் விண்டோ கம்மி. ஏன்னா, 10 இருந்து 11 AM வரைக்கும் தான் இதோட செட்டப். இப்ப பாருங்க, நம்ம வந்து இப்ப இங்க என்ட்ரி எடுத்திருக்கிறோம். இங்க வந்து இந்த ஹை மேல எஸ்எல் வச்சிருக்கிறோம். என்ட்ரி எடுத்துட்டு போகுது. இப்ப என்னன்னா 11:00 ஆயிடுச்சு. 10லேருந்து 11:00 மேல ஆயிடுச்சு. அ அதுக்கப்புறம் இந்த என்ட்ரிய ஹோல்டு பண்ணலாமா? அப்படின்னு நீங்க இருந்து 10லேருந்து 11:00 ஆயிடுச்சு. என்ட்ரி டிக்ளேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த என்ட்ரிய ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், நீங்க ஹோல்டு பண்ணிக்கலாம். அந்த ட்ரேட மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்ப மேனேஜ் பண்ணிக்கலாம்னா, இப்ப நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் இந்த ஹை மேல வைக்கிறீங்க. 1:2 2.5 ஆர்ஆர்ஏ இந்த செட்டப்ல போதுமான ஒரு ரிஸ்க் டு ரிவார்டு தான். ஓகேங்களா? 1:2 எல்லாருமே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்களா எல்லாருமே? சில்வர் புல்லட்ல 1:2 2.5 ஆர்ஆர்ஏ நல்ல என்ட்ரி. அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வந்தாலுமே போனஸ் தான். சரி, ஓகே. 10லேருந்து 11:00 முடிஞ்சிருச்சு. நான் 1:2 புக் பண்ணிட்டேன். ஒரு 1:2 புக் பண்ணாதவங்க இருப்பாங்க. என்ன பண்ணலான்னா, ஆ இந்த டைம் விண்டோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஹோல்டு பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனா வந்து கீழ போயிட்டே இருக்கலாம். பட் வந்து பிரேக் ஈவன் போட்டுட்டு, அதாவது காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல்ல தூக்கி ஸ்டாப் லாஸ்ல வச்சுட்டு, காஸ்ட் டு காஸ்ட்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா, எனி டைம் கேன் ரிவர்ஸ் எனி டைம் இட் கேன் ரிவர்ஸ் அண்ட் கம் பேக். சேம் என்ட்ரி எப்ப வேணாலும் ரிவர்ஸ் ஆயி, தப்பா கூட போறதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. சில்வர் புல்லட். ஸோ என்ட்ரி வந்து இந்த டைம் விண்டோ முடிஞ்சிருச்சு அப்டின்னா, நீங்க வந்து என்ட்ரிய மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இன்னொரு டவுட்டு. இப்ப என்ட்ரி வந்து குடுத்துட்டான். எம்எஸ்எஸ் குடுத்துட்டான். ஆனா ஃபேர் வேல்யூ கேப்ல ட்ரிகர் ஆவல. இந்த டைம் விண்டோ, அதாவது 10லிருந்து 11:00 அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ட்ரிகர் ஆவுறான். இந்த மாரி. அப்ப இங்க எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, நோ, எடுக்கக்கூடாது. ஆ பர்ட்டிகுலர் டைம்ல கிரியேட் ஆவுற ஃபேர் வேல்யூ கேப் அந்த பர்ட்டிகுலர் டைம்ல இருக்கிற வரைக்கும் தான் வேலிட். ஓகேங்களா? அந்த பர்ட்டிகுலர் டைம்ல கிரியேட் ஆவுற ஃபேர் வேல்யூ கேப் அந்த பர்ட்டிகுலர் டைம்ல இருக்கும்போது தான் வேலிட். அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுக்கக்கூடாது. அவன் வந்து என்ட்ரி குடுத்துருக்கான், எம்எஸ்எஸ் குடுத்துருக்கான் அப்படின்னா, மோஸ்ட் லைக்லி ரிவர்ஸ் ஆயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. கிளியருங்களா? நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து நீங்க என்ட்ரி ஆவணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்க வந்து அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்றவங்க எடுக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி ட்ரேட வச்சிருக்கேன். அந்த டைம் விண்டோக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த ட்ரேட நீங்க ஹோல்டு பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஆ என்ட்ரிய ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஐ மீன் என்ட்ரிய வந்து ரன்னர்ஸ் வச்சு நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஆனா என்ட்ரிய உள்ள திருப்பி போடக்கூடாது. அந்த டைம் விண்டோ முடிஞ்சதுக்கு அப்புறம். கிளியரா? எல்லாருக்குமே புரியுதா? நான் சொல்றேன்ட்டு. பர்ட்டிகுலர் டைம் விண்டோல மட்டும் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கக்கூடாது. லைவ் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். வாட் இஃப் வாட் இஃப் 2 எஃப்இஜி கிரியேட்டட்னா கூட எந்த ஃபர்ஸ்ட்லயும் நீங்க என்டர் ஆகலாம், செகண்ட்லயும் நீங்க என்டர் ஆகலாம். செகண்ட்ல என்டர் ஆனீங்க அப்படின்னா, எஸ்எல் வந்து எந்த ஹை கிரியேட் ஆச்சோ அந்த ஹை மேல தான் நீங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட்லயும் நீங்க என்டர் ஆகலாம், அந்த ஹை மேல தான். பட் நம்மளால வந்து இந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 எஃப்இஜி கிரியேட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எஃப்இஜில தான் வந்து மிட்டிகேட் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளோட மெயின் ப்ரையாரிட்டி அந்த பர்ட்டிகுலர் டைம்ல ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகுதா அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இங்க என்ட்ரி எடுக்கிறீங்க 2வது எஃப்இஜில, எஸ்எல் வந்து இவ்வளோ பெருசா வருது. டார்கெட் வந்து இங்க ஏதோ ஒரு லிக்விடிட்டியை டார்கெட் பண்றீங்க. இப்போ இங்க ரிஸ்க் டு ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 1:2 தான் வருது. இப்போ இது வந்து உங்க ரிஸ்க் டு ரிவார்டோட மேட்ச் ஆகல. ரிஸ்க் டு ரிவார்டோட மேட்ச் ஆகல. அப்போ நீங்க இந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. ரிஸ்க் டு ரிவார்டோட மேட்ச் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எஃப்இஜிக்கு தான் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும்.
ரிஸ்க் ரிவார்டு வந்து எந்த செட்டப் இதுக்குன்னு கிடையாது. 1:2 2.5 ஆர்ஆர் வந்து அதுக்கு கீழே இருக்கு, 1:2க்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த என்ட்ரியை வந்து எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாதுன்னா அது வந்து ஒருத்தரும் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒருத்தரோட ரிஸ்க்கு, ஒருத்தரோட கம்ஃபர்டபுள். எனக்கு வந்து எஸ்எல் பெருசு, நான் இந்த என்ட்ரியை வந்து என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி ஆகிறது இட்ஸ் நோ யூஸ். ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, நீங்கள் அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணால் கூட உங்களோட சைக்காலஜி தான் வந்து பாதிக்கப்படும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு என்ட்ரி கம்ஃபர்டபுளாக இல்லை, அது நான் சில்வர் புல்லட்டுக்குன்னு சொல்ல, நான் சொல்கிறது வந்து எல்லா இதுக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரேட் பண்ண போகிற எல்லா செட்டப்புக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ட்ரி அப்படின்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கணும். அந்த கம்ஃபர்டபுள் இல்லைன்னா உங்களோட எல்லாமே மேட்ச் ஆகுதா, ஒரு லிக்விடிட்டி கிராபோ எல்லா உங்களோட பிரின்சிபல்ஸில் வந்து உங்களோட ஸ்டெப்ஸில் வந்து எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படின்றது ஒரு இது இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். கிளியரா எல்லாருமே? நம்ம லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும், சில்வர் புல்லட் எதில் ஒர்க் ஆகும்? எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? 4x பேர்ஸில் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும், இன்க்ளூடிங் மெட்டல்ஸ், கமாடிட்டிஸ், அதான் கோல்டு, சில்வர். பட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி, தென் ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி பேஸ், இது 2 பேஸ் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். யூரோவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம் சில்வர் புல்லட்டுக்கு? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம் சில்வர் புல்லட்டை பொறுத்த வரைக்கும்? என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம்? 1 மினிட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மினிட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 மினிட்ஸும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் அப்படின்ற வந்து போடணும். ட்ரேடிங் வியூவில் ப்ரீமியம் போடணும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் போடுறது பெஸ்ட்டாக. ப்ரீமியம் போடுறதுனால நீங்கள் ரீப்ளே மோடு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரீப்ளே மோடு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளே மோடு, இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீப்ளே மோடு போயிட்டு பேக் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பேக் டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் ரீப்ளே மோடில். 1 மந்த் சும்மா நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இதுதான் மேபி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல யூஸ் தான். ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ரீப்ளே மோடில் போய்ட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங் வியூ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 1 மந்த்துக்கு டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரேடிங் வியூ. 1 மந்த்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் பிடிச்சதுன்னா வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ட்ரையல் கூட கொடுப்பாங்க நியூ யூசர்ஸ்க்கு. சரி, ஓகே. இப்போ என்னென்ன டைம் விண்டோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டைம் விண்டோ எல்லாமே யூடிசி டைமு. இதோட ஸ்க்ரீன்ஷாட் அவைலபிளாக தான் இருக்குது என்ட்ரி மாடல்ஸோட டேப்பில். பட் இருந்தாலுமே நம்ம ஜேர்னலில் நோட் பண்ணோம். ஜேர்னலில் நோட் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம லைவ் எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே ப்ரோ, போயிடலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு டைமிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து 10லேருந்து 10லேருந்து 11 அந்த டைமிங்கில் பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு. சாரி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெர்டிக்கல் லைனை போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ தட் எல்லாருக்குமே தெரியணும். வெர்டிக்கல் லைனை போடும்போது வெர்டிக்கல் லைனை போட்டுக்கலாம். 10 மணி 10 மணி கீழே 10 மணி இருக்குது யூடிசி டைமிங்கில். 10 மணி நல்ல ஒரு ரைட்டான கலர்ஸ். இந்த டைம் விண்டோ உள்ள தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டைம் விண்டோ. இதுதான் நம்மளோட டைம் விண்டோ. இந்த டைம் விண்டோ உள்ள தான் ட்ரேட் பண்ண போகிறோம். 10லேருந்து 11, 10 to 11 AM. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ்குள்ளே நம்ம வரலாம். ஓகே பாய்ஸ். ஸோ இங்கே என்னன்னா ப்ரைஸ் 10 மணிக்கு உள்ளே வந்திருக்கான். ஓகேங்களா? வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்க. ஒரு லோவை ஸ்வீப் பண்ணி இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு தானே வந்து 27th of March.
டுடே இன்னைக்கு தானே 27th ஆஃப் மார்ச் வந்து டுடே தானே. இன்னைக்கு நடந்தது லைவ்ல, இன்னைக்கு நடந்தது. ஒரு லோவை ஸ்வீப் பண்ணி எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். ஃப்ராக்டல் வேணுன்றவங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்டல் கன்ஃபியூஸ் ஆகுது, எம்எஸ்எஸ் ஃப்ராக்டல் வேணுன்றவங்க ஆன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு பழகிருச்சு. ஒரு சில டைம் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லோவை ஸ்வீப் பண்ணி எப்படி வந்து ஒரு லோ ஸ்வீப் பண்ணினா லோ ஸ்வீப் பண்ணியிருக்கிறான்னா, இருக்கிற ஒரு லோ, இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு, இங்க இருக்கிற ஒரு லோவை ஸ்வீப் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். இந்த லோ ஸ்வீப் பண்ணியிருக்கான்றது எப்படி வந்து இன்னும் லோவே, அது லோனே எப்படி சொல்கிறீங்கன்னா, அதுக்கும் ஃப்ராக்டல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அழகாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு க்ரீன் கலர் மார்க் இருக்குது, தெரியுதா? க்ரீன் கலர் மார்க் இங்கே இருக்கிற ஒரு லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கான், தெரியுதா தெரியலையா? இருக்கிற ஒரு க்ரீன் கலர் மார்க்கை ஸ்வீப் பண்ணியிருக்கான், தெரியுதா? ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே இருக்கிற எம்எஸ்எஸ் வச்சிருக்கான். அழகாக இதை மட்டும் பார்த்துட்டு அழகாக ஆஃப் பண்ணிடணும். உள்ளெல்லாம் இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகி விட்டுரும் இந்த இண்டிகேட்டர். நிறைய ஃபேக்கான சிக்னல்ஸும் இது கொடுக்கும். எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தெரியுது இது ஃப்ராக்டல் லைன்னு தெரியுதுன்னா வந்து அதை கிளியராக விட்டுறணும். லோ ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். ஓகே, எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான், ரைட்டு. எம்எஸ்எஸ் இஸ் டன் இன் 1 minute டைம் ஃப்ரேம். எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கா? இந்த மாதிரி ஒரு லைவ்ல வந்து எம்எஸ்எஸ் கொடுத்து ஒரு லோ ஸ்வீப் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கா? கிரியேட் ஆயிருக்கா ஆவலையா? டைப் பண்ணுங்க, கிரியேட் ஆயிருக்கா ஆவலையா? கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப் எங்க? அதாவது இங்க இருக்கு. ஓ, நம்மளோட என்ட்ரி எங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ட்ரி எங்கன்னா லோ கீழே எஸ்எல். அழகா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல மிட்டிகேட் ஆனதும் உங்களோட லோ கீழே எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இங்கே என்ட்ரி ஆகிறோம், இந்த லோ கீழே எஸ்எல் இருக்கும். இப்போ டார்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்கெட் எவ்வளோ பண்ணலாம்? ஜஸ்ட் 2 இல்லை 2.5 ஆர்ஆர். அதுக்கு மேலே எது வந்தாலும் நம்மளுக்கு போனஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து மேபி 50% க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ட்ரேடை வந்து ரன்னர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த டைம் விண்டோ இங்கே இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணுறேன். ப்ளே மட்டும் பண்ணுறேன். 1:2 போயிருக்கு மார்க்கெட்டு. இந்த லோ, அதாவது இந்த எம்எஸ்எஸ் கொடுத்த இந்த லோ கீழே எஸ்எல் வைலேட் பண்ணலை. இப்போ இந்த ட்ரேடை இதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். 1:2 நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. சப்போஸ் இதை ஹோல்டு பண்ணுவாங்க, இந்த ட்ரேடை இதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஹோல்டு பண்ணுறவங்க பண்ணலாம் இந்த ட்ரேடை. எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கான், இங்கே வந்து ஒரு பெரிய எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணியிருக்கான், தெரியுதா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் டைம் விண்டோ வரைக்கும் தான் இது வேலிட். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ அதில் எப்போவுமே கான்சியஸாக இருங்க. ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுறீங்களா, அதோட சரி, அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணுறேன் நான், டைமிங் முடிஞ்சிருச்சு, பட் நான் அதை ஹோல்டு மட்டும் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஹோல்டு பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து திருப்பி வந்து ஸ்கேல் இன் பண்ணுறேன் என்ட்ரியை அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்றவங்க அதை பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட டியூரேஷன் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அதனால அப்படியே இருங்க. இப்போ 10 to 11 அதே மாதிரி நிறைய டைமிங்ஸ் இருக்குது. 3 to 4 நான் ஃபெயிலியர்ஸும் காமிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஃபெயிலியர் எந்த ட்ரேடை ஸ்கிப் பண்ணணும், எந்த ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதையும் நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபைன். இங்கே 3லேருந்து 4, அதுவும் ஒரு சில்வர் புல்லட்டில் 3 to 4, 3லேருந்து 3 to 4 AM லண்டன் டைமில் நடக்கும் ஒரு சில்வர் புல்லட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைனை நம்ம போடணும். 3 மணி 4 மணி என்ன நடந்திருக்கு? 3 மணிக்கு ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு நல்லாவே இங்கே வரைக்கும் ஸ்ட்ரக்சரை உடச்சிருக்கிறான். எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். ஐ திங்க் இன்னைக்கு நடந்தது தான் நினைக்கிறேன். கீழே டேட் இருக்குது பாருங்கள், 27th of March அப்படின்னு நடந்தது தான்.
ஸ்வீப் பண்ணிவிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். ரைட்டுங்களா? கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்கணும். இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபேர் வேல்யூ கேப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ என்ட்ரி நம்ம இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பில் போடுறோம் அப்படின்னா இந்த ஐ மேலே எஸ்எல், இந்த ப்ராப்பரான எஸ்எல் இந்த ஐ மேலே தான். இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஏன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா ப்ரீமியமில் வந்து செல் பண்ணணும், செல் இருக்கும் போது. இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு லிக்விடிட்டியே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஈக்குவல் லோவை டார்கெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த என்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு. ஆனால் இந்த என்ட்ரி உங்கள் ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆயிருக்கா ஆகலையா அதை சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? இந்த என்ட்ரி உங்கள் ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆயிருக்கா ஆகலையா? 1:2 கூட 0.8 நோ, மேட்ச் ஆகலை. அப்படி இருக்கும் போது இந்த என்ட்ரி மேலே கை வைக்கக்கூடாது. மேட்ச் ஆகலன்றமோ கை வைக்கக்கூடாது. அது இட் மே பி ஒர்க், கேன் ஒர்க். ஆனால் மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது அந்த என்ட்ரியை அது இதுன்னு கிடையாது, இந்த என்ட்ரின்னு கிடையாதுங்க. இந்த என்ட்ரி எடுத்தாலுமே அதுதான். ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு. அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது என்ட்ரி ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஏன்னா 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. நம்ம நார்மலாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் நம்ம ஒரு வெயிட் பண்ணுவோம். ப்ரீமியமில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேர் வேல்யூ கேப்பு நீங்கள் அங்கே என்ட்ரி ஆனால் இந்த ஐ மேலே தான் எஸ்எல், ஆனால் டார்கெட் வந்து இவ்வளோ தான் என்னால் வைக்க முடியும் அப்படின்னா க்ளீனாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ட்ரி கிடச்சிதுன்னா அந்த என்ட்ரியில் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த அந்த ஜோனில் நம்மளுக்கு வந்து அங்கே வேலை கிடையாது. நான் ஒரு நம்ம டிஸ்கார்டில் இருந்த ஒரு இதையை நான் அப்டேட் பண்ணுறேன். என்ட்ரி மாடல்ஸ் கைஸ், அதே மாதிரி நம்ம டிஸ்கார்டில் இங்கே சர்ச் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சில்வர் புல்லட்னு டைப் பண்ண கூட எல்லாரோட பிளென்டி ஆஃப் எக்ஸாம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். காப்பி இமேஜ். ஓகே, ரைட். நான் அந்த இமேஜை வியூ பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள். தெரியுதா கைஸ் எல்லாருக்குமே? ஓகே கைஸ், நல்லா பாருங்க. 10 மணிலேருந்து 10 to 11 AM யூடிசி நியூயார்க் டைமில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்க. 1 minute சார்ட் இங்கே அழகான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். என்ட்ரி மாடல்ஸோட டேபை வந்து பாருங்க. யார் யாரெல்லாம் என்ட்ரி மாடல்ஸ் டேபை இன்னும் பார்க்கல, யார் யாரெல்லாம் பார்த்தா என்ட்ரி மாடல்ஸ் டேப் லேர்னோ என்ட்ரி மாடல்ஸ் டேப்லாம் யாராச்சும் விசிட் பண்ணீங்க? டிஸ்கார்டில் இருக்கும் பாருங்க. எல்லா நம்ம படிக்கிறதுக்கான எல்லா ரெஃபரன்ஸும் அங்கே இருக்கும். சரி, ஓகே. 1 minute சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த லைன் தெரியுதா கைஸ்? கிளியராக தெரியுதா? ஒரு லைன் மார்க் போட்டிருக்கேனே, அந்த லைன் மார்க் தெரியுதா உங்கள் எல்லாருக்கும்? அதுதான் 10 மணி ஸ்டார்ட் ஆகிற டைம். 10 மணி ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே வந்து ரிசீவ் ஆகுது ப்ரைஸு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளாக்ல மிட்டிகேட் பண்ணுறான். தெரியுதா? ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளாக்ல மிட்டிகேட் பண்ணுறான். பிளாக்ல மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்? பிளாக்ல மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான்? ஒரு ஈக்குவல் லோவை கிரியேட் பண்ணியிருக்கான். 1 2 இது மாதிரி ஈக்குவல் லோவை கிரியேட் பண்ணியிருக்கான். புரியுதா? ஈக்குவல் லோவை கிரியேட் பண்ணியிருக்கான். ஈக்குவல் லோவை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான்? அங்கே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். இங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதை வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த விக்கை பார்த்து அதுவும் எம்எஸ்எஸ் கொடுத்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்குல்ல, இங்கே க்ளோஸ் ஆயிருக்குல்ல, எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கிறான். என்ன இருக்கு? கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்மளோட என்ட்ரி இந்த பிளாக், இந்த லோ கீழே எஸ்எல் இங்கே வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. எம்எஸ்எஸ் கொடுத்து அந்த லோ கீழே நம்மளோட எஸ்எல். ஸோ டார்கெட் எங்கே பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற பை சைடு இங்கே ஒரு ஹை இருக்குல்ல,
இங்கே ஒரு ஹை இருக்குல்ல, இந்த ஹை வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1:2, 1:2.5, 1:3 வச்சாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஆர்ஆர் தான். 1:3 அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேடை வந்து க்ளீனாக முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். எனி டிஃபிகல்டிஸ் தெரியுதா இதை நீங்கள் பார்க்கும்போது? சொல்லுங்க உமா ப்ரோ, சொல்லுங்க உமா சங்கர். அதாவது இங்கே க்ளோஸ் ஆகிருக்குல்ல, இங்கே க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அதனால தான் நான் எம்எஸ்எஸ் அதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆ ஆக்சுவலாக இது அதான். ஆமாம், இப்போ இது இப்போ க்ளோஸ் ஆகாமலே இப்போ இந்த மாதிரி காஸ்ட்டாக இருந்துச்சு, இப்படி ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆயிருக்குன்னா இதுலேயும் நான் எடுத்திருப்பேன், இதுலேயும் நம்ம எடுக்கலாம். இது இந்த மாதிரி க்ளோஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, விக்கும் கொடுத்துருக்கான், மேலேயும் ப்ளே க்ளோஸ் ஆயிடுச்சுல. அந்த க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அதனால தான் சரிங்களா. ரெண்டு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்க ராஜீவன், சொல்லுங்க. ஆமா. ஆனா இந்த மாடல்ல அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா இதோட டியூரேஷன் அப்படின்றது கம்மி இல்ல. 1 ஹவர்ல நீங்க போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ஏன்னா இந்த எம்எஸ்எஸ் குடுக்குறான் அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தானே வந்து ஒரு இவ்வளோ பெரிய இம்பல்சிவான மூவ், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் குடுத்துச்சு. அதுவும் இந்த டைம்ல கிரியேட் ஆகுற ஃபேர் வேல்யூ கேப்ப தான் நம்ம வந்து விசிட் பண்ண போறோம். பார்க்க போறோம். சொல்லுங்க. அதுக்கெல்லாம் க்ளோஸ் வைக்கிறது பெட்டர். மத்த மாடல்ஸ்க்கு பெட்டர். ஸ்வீப் பண்ண எம்எஸ்எஸ் எடுக்கலாமான்னா, ஆ அதோட ப்ராபபிலிட்டி அப்படின்றது வந்து கிளியரா குறைஞ்சிரும். க்ளோஸ் வச்சா ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஏறும். அவ்வளோதான். அது எம்எஸ்எஸ் எடுக்கலாம். ஆமா. கேண்டல் க்ளோஸ் மெயினா பார்க்கறது பெட்டர். இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ல நம்மளோட என்ட்ரி, அந்த எம்எஸ்எஸ் குடுத்து அந்த லோ கீழ எஸ்எல் இருக்கணும். ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்துட்டு, அந்த ஃபேர் வேல்யூ கேப் இவ்வளோ தான் இருக்கு, இங்க கீழயே எஸ்எல் வச்சிடக்கூடாது. அதுல வந்து எப்பவுமே மெயினா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பாருங்க. ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரினா இந்த லோ கீழ உங்களோட எஸ்எல் இருக்கணும். அதான் வந்து மெயின். ஓகேங்களா கைஸ்? இன்னொரு கப்புள்ஸ் ஆஃப் நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப நீங்க வந்து டெய்லி ஒரு செட்டப் இப்போ இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு சார்ட் காமிச்சேன்ல, இப்போ யூஎஸ்டி சார்ட். இன்னைக்கு நடந்தது இது. ஆ நீங்க வந்து நான் அதே மாரி இப்போ இங்க காமிச்சது வந்து ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆவல. அந்த மாரி இருக்கு. நீங்க டெய்லி ஒரு செட்டப்ஸ் வந்து இதிலேயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஃபெயிலியர்ஸ் காமிக்கிறேன்னு நான் சொன்னேன்ல. ஃபெயிலியர்ஸ் மட்டும் நம்ம என்ன மாரி ஃபெயிலியர்ஸ் எப்படி நான் அந்த ஃபெயிலியர்ஸ அவாய்ட் பண்ண முடியுமா? அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. கைஸ் உள்ள 10 வெர்டிகல் லைன் போட்டுக்கலாம். 10, 11 வெர்டிகல் லைனு. ஏன்னா 3 டைம் பீரியட்ல 10 டூ 11 ஏஎம் ஒரு டைம் விண்டோ. ஓகேங்களா? போட்டோம். லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணியிருக்கான். எம்எஸ்எஸ் வச்சிருக்கான். எம்எஸ்எஸ் உள்ள உள்ள இருக்கிற இன்டர்னலா வச்சிருக்கான். இங்க இருக்கிற ஃப்ராக்டலா வச்சிருக்கான். இங்க என்ன கொஸ்டின்னா, ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருக்கா? இல்லையா? ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? அவ்வளோ. எம்எஸ்எஸ் குடுத்துட்டான். ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆச்சா? இல்லையா? நோ. வேற யாரு? வேற யாருங்க? சைடு எஃப்இஜி. செல் சைடுல எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் நடக்கிற மூவ்மெண்ட்ட மட்டும் தான பார்க்க போறோம் நம்ம. ஓகே, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்க. பை சைடுல நம்ம போயிருந்தோம் அப்படின்னா, இங்க இருக்கிற எம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை சைடுல போயிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க ஒரு மைன்யூட்டான இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் அவுட் ஆயிருக்கும். பை சைடுல ஸ்டாப் அவுட் ஆயிருக்கும். சரி, ஓகே. அகைன் நம்ம பை சைட்லயே வரலாமே. பை சைட்லயே திருப்பி வரலாமே.
இப்போ என்னன்னா இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான். இப்போ இப்போ ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆச்சா இல்லையா? கிரியேட் ஆயிருக்கு. ரைட். பட் என்னன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல நம்ம இங்க என்ட்ரி ஆகணுமா ஆகக்கூடாதா? எஸ் ஆர் நோ. ரீசனோ போட்டிங்கன்னா லோ ஸ்வீப் பண்ணிட்டா எம்எஸ்எஸ் கொடுத்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல நம்ம என்ட்ரு ஆகிறது எப்படி? நோ, பிகாஸ் டைம் அவுட். சூப்பர், அவ்வளோதான். ஏன்னா ஏன் இங்கே என்ட்ரு ஆகக்கூடாது? ஏன்னா 10ல இருந்து 11 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம நீங்கள் பேசலாம். நம்ம எப்படி இந்த பை சைட்லேயே இருந்திருக்கலாமே, செல் சைட்லேயே இருந்திருக்கலாமே, செல் சைடில் கொடுத்துருக்கலாம் இருந்திருந்தா இட் வுட் பி பெட்டர்ல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். என்னன்னா நம்ம இந்த மாடல்ல பயாஸ் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கு, நம்ம வந்து ஜஸ்ட் அந்த டைம்ல என்ன பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு மாடல் இருக்கும், அந்த மாடல் எல்லாம் நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. டாட்டா வியூ மார்க்கெட் பார்க்கணும், வீக்லி இருந்து எப்படி நம்மளோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுல நான் சொல்லிடுவேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒரு சார்ட்டை நம்ம எப்படி வியூ பண்ணணும் அப்படின்னு. பட் இந்த மாடலில் அது தேவைப்படாது. ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு, தென் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாக்ல மிட்டிகேட் ஆகிட்டு வருதோ அப்படின்றது. நார்மலாக அந்த டைமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன இருக்கு? இங்கே இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை தூக்கிட்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டான மூவ்மெண்ட் சொல்லுவேன்ல, ஒரு அக்ரெசிவாக உடைப்பான்னு சொல்லுவேன்ல, மாதிரி ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட், அக்ரெசிவாக உடைப்பான் அப்படி. இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எம்எஸ்எஸ் ஆகும்போது ஒரு அக்ரஷனோட உடச்சிருக்கிறான், தெரியுதா? அப்போ இந்த மாதிரி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நான் செல் சைடில் இந்த மாதிரி நான் செல் பண்ணிக்கலாமா? இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் டைமில் வச்சு இங்கே தான் வந்து நம்மளோட சைக்காலஜி அப்படின்றது வந்து ஒர்க் ஆக ட்ரை பண்ணும். மேபி நான் வந்து இங்கே இருக்கிற பை சைடில் கூட நான் வந்து ட்ராப் ஆயிருக்கலாம், சைடில் கூட நான் வந்து இங்கே ட்ராப் ஆயிருக்கேன். ஹூனோஸ் அந்த டைமில் எப்படி நம்ம இருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரஷனோட ஒரு செல்லிங் மூமெண்டம் பார்க்குறீங்க, ஹையை தூக்கிட்டு ஒரு செல்லிங் மூமெண்டம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம பை சைட் போயிட்டு அடி வாங்கிட்டோம். பை சைடில் நம்ம ஸ்டாப் அவுட் ஆகணுமா இல்லையா? இப்படி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஆர்னும் ஸ்வீப் ஆகணும். பை சைடில் நம்ம அடி வாங்கணும். அப்போ அடி வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஓகே பை சைடில் சான்சஸ் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒரு செல் சைட் ஒரு ட்ரை கொடுக்கலாம். அப்படி சைக்காலஜி ஒர்க் ஆச்சுன்னா எஸ்எல் இடிச்சதுக்கப்புறம் அப்படி ட்ரை கொடுத்தீங்கன்னா இட் ஒர்க். ஏன் நம்ம சும்மா பை இடிச்சிருச்சு அதனால செல் போல, நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிட்டு ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, அப்போ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது, அக்ரஷனோட ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, நம்ம அப்போ வி ஆர் கிவிங் எ ட்ரை. அவ்வளோதானே ரீசனே தவிர மற்றபடி இதில் வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ரோ பிபிஆர் பேஸ்ட் ட்ரேட். எஸ் ப்ரோ, பிபிஆர் பேஸ்ட் ட்ரேட் நைஸ் எக்ஸாம்பிள். ஏன்னா இங்கே ஒரு பிபிஆர் இருக்குது, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப் கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கிறான், அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது நார்மல் ட்ரேடாக இருந்தால் நான் வந்து பிபிஆர் பேஸ்டு ட்ரேடாக நம்ம அலைன்மெண்ட் பண்ணி, பட் ஆனால் நம்ம ஃபேர் வேல்யூ கேப் ஏன்னா பர்டிகுலர் டைமில் கிரியேட் ஆகிற ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் நம்ம ஸோ அதை வந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை மெயினாக பார்க்கணும். பிபிஆர் உங்களுக்கு வந்து இன்வர்ஷன், அதான் பிபிஆர் இன்வர்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆட் ஆகுது. இப்போ இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் இங்கே க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க கீழே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம், வேணுன்றவங்க என்ட்ரி போட்டுக்கலாம். அகெயின் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இதில் வந்து இங்கே இருக்கிற பிபிஆரில் வந்து என்ட்ரி ஸ்டாப் லாஸ் தான். பிபிஆர் வந்து நம்ம நார்மல் செட்டப்பில் பார்த்தோம், இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் சில்வர் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே கான்ஃபிடன்ஸாக வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்து நீங்கள் ட்ரேடை மேனேஜ் பண்ணி என்ட்ரி ஆகிக்கலாம். பட் அது வந்து பிபிஆர் தான், தட்ஸ் அ க்ளீன் பிபிஆர், க்ளீனாக ஒரு பிபிஆர் தான் அது.
இங்க வந்து நான் ஒரு செட்டப் வந்து எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம வியூ பண்றேன். தெரியுதா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கிருந்து வருவோம். மாத்து. ஓகே. சில்வர் புல்லட்டோட டைம் விண்டோ 3லருந்து 4 மணி ஒரு டைம் விண்டோ இருக்குல்ல? பிரைஸ் இங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்க. ஒரு லோவ ஸ்வீப் பண்ணியிருக்கு ஆக்சுவலா. இங்க நான் ஒரு லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன்ல. ஒரு லோவ ஸ்வீப் பண்ணியிருக்கு. லோவ ஸ்வீப் பண்ணிட்டு லோவ ஸ்வீப் பண்ணிட்டு, இங்க எம்எஸ்எஸ் நடந்திருக்கு. தெரியுதா? இங்க எம்எஸ்எஸ் நடந்திருக்கு. எம்எஸ்எஸ் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ஓகே, எம்எஸ்எஸ் நடந்துருச்சு. இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம்னா, இந்த லோ கீழ கொஞ்சம் யாரதோ ஒரு மைக் மட்டும் லீக் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி, இந்த பிளாக்குக்கு கீழ எஸ்எல். இப்ப நான் வந்து ஒரு டார்கெட் வந்து இந்த பிளாக் வரைக்குமே பண்றேன்னு வச்சுக்கோ. இந்த பிளாக் வரைக்கும். இங்க ரிஸ்க் டு ரிவார்ட் மேட்ச் ஆவுதா? ஆவலையா? இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ல நம்மளோட இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் 1:7 வருது. பட் மேட்ச் ஆவல. 7 வருது, மேட்ச் ஆவல. ஆ ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கல. எடுக்கலன்றத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு ட்ரேட நம்ம இப்ப எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த லோ கீழ எஸ்எல் வைப்போம். நம்ம 1:2 வந்து டேப் பண்ணுவோம். நம்ம டார்கெட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஜோன் இருக்கணும். நார்மலா வந்து இவன் 1:2 அவன் 1:2 போயிட்டு 1:5 போயிட்டு ரிவர்ஸ் ஆன டார்கெட் பண்ணியும், இந்த ஜோன டார்கெட் பண்ணியும், 1:2 டார்கெட் பண்ணியும், 1:5ல ரிட்டர்ன் ஆயி கீழ வருவானான்னு நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவன் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவான், எவ்வளோ தூரம் கீழ வருவான், எவ்வளோ தூரம் மேல போவான். நம்ம ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆகல. ஸோ வி ஆர் நாட் டேக்கிங் திஸ் ட்ரேட். ஓகே. சேம் கமிங் டூ திஸ் பாயிண்ட். இப்போ இங்க என்ன இருக்கு? பிரைஸ் 10 மணிக்கு உள்ள வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நீங்க 1:7 போயிட்டு பிரேக் ஈவன் அடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் பிரேக் ஈவன் தான் அடிச்சிருக்கும். நீங்க உள்ள போயிருந்தா கூட. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. இப்போ இங்க என்ன இருக்கு? உள்ள பிரைஸ் உள்ள வந்தோனே, இங்க இருக்கிற ஒரு ஈக்குவலைசர் தூக்கியிருக்கானா? தூக்கலையா? தூக்கியிருக்கான். ஈக்குவலைசர் தூக்கிட்டு, இந்த ஈக்குவலைசர் தூக்குறதுக்கு இங்க இருக்கிற பிளாக்க மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இங்க இருக்கிற பிளாக்க மிட்டிகேட் பண்ணியிருக்கான். மிட்டிகேட் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஒரு லோவ எம்எஸ்எஸ் குடுத்திருக்கான். எம்எஸ்எஸ் குடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு? எம்எஸ்எஸ் குடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு? சொல்லுங்க கைஸ். எம்எஸ்எஸ் குடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு? எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு. இங்க வந்து எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு. அழகா இங்க என்ட்ரி இந்த ஐ மேல. டார்கெட் எங்க பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, லோ கிரியேட் ஆன பாயிண்ட் எதுவோ நம்மளோட ரிஸ்க் டு ரிவார்ட் 1:2 போயிடுச்சு. அதுக்கப்புறம்னாலே அது இட் வுட் பி பெட்டர். 1:2 2 வரைக்கும் ஏதாவது ஒரு ஜோனை நம்ம டார்கெட் பண்றோம். 1:2 போயிருச்சு. இப்ப என்ன கொஸ்டின்னா, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ இறங்கி கீழ போயிருக்கான். ஆக்சுவலா இது வந்து எடுத்த ட்ரேட் தான் இது. நான் இதோட ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்த ட்ரேட் தான். நம்ம என்ட்ரி மாடல் ஸ்டாப்ல இருக்கும். இப்ப என்னன்னா, என்ட்ரி வந்து எடுத்துட்டீங்க. மார்க்கெட் வந்து கீழ போகுது. 1:2 வந்து டார்கெட் பண்றீங்க. கீழ போகுது மார்க்கெட். இப்போ வந்து என்னன்னா, இந்த டைம் விண்டோக்குள்ளேயே இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல நம்ம மார்க்கெட் வந்து இந்த டைம் விண்டோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்டர் ஆகலாமா? ஆகக்கூடாதா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல. என்டர் ஆகக்கூடாது. ஆனா என்ட்ரி போட்டிருக்கீங்க. என்ட்ரி நான் இங்க போட்டிருக்கேன். சாரி.
என்ட்ரி நான் இங்க போட்டிருக்கேன். ஆனா என்ட்ரி போட்டுட்டு எஸ்எல் இந்த ஹை மேல வச்சிருக்கேன். ட்ரேட வந்து கீழ போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எஸ் வி கேன் பிகாஸ் இட் இஸ் பிபிஆர். நோ ப்ரோ ராங் எடுக்கக்கூடாது. இந்த என்ட்ரி வந்து இந்த விண்டோல நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல திருப்பி வருதுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் உங்களோட டைம் விண்டோ முடிச்சிருச்சுன்னா, இது என்ட்ரி ஆகக்கூடாது. ஏன்னா, அதோட டியூரேஷன் அப்படின்றது வந்து கம்மி. என்ட்ரி இந்த டைம் விண்டோ உள்ள தான் இருக்கணும். திருப்பி ஸ்கேல் இன் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு மெயினான ஒரு இது. அதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருங்க. எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருங்க. என்ட்ரிய நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னர்ஸ் விட்டுட்டு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்க நம்மளோட டிஸ்கார்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சில்வர் புல்லட் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அத சில்வர் புல்லட் யார் யாருக்கெல்லாம் இங்க நியூ, கம்ப்ளீட்லி நியூ. யார் யாருக்கெல்லாம் நியூ சில்வர் புல்லட் நியூன்றவங்க கம்ப்ளீட்லி நியூ. இன்னைக்கு இந்த நம்ம குணால் அப்படின்ற ஒரு மெம்பரும் போட்டிருப்பாரு. பார்த்தீங்கன்னா சில்வர் புல்லட் தான் அவரும் போட்டு அவரோட சார்ட்ட ஜஸ்ட் காமிக்கிறேன். அவர் எப்படி ட்ரேட மேனேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். என்ன டைம்ல அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னா 3ல இருந்து 4 மணி வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. கரெக்ட்டா? அதானே டைமிங்கு. அது ஒரு டைம் ஒரு சில்வர் புல்லட் தானே. எஸ் ஆர் நோ? ஓகே. 3ல இருந்து 4 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு நடந்தது. ஒரு ஹைய ஸ்வீப் பண்ணியிருக்கானா? ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் குடுத்திருக்கிறான். ஆனா, இவரு நெனச்சிருந்தா, ஆ இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் வெயிட் பண்ணிட்டு இங்க எடுத்திருக்கலாம். பட் ஏன் வந்து அவர் இங்க எடுத்துட்டு எஸ்எல் இங்க வச்சாரு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நார்மலா நம்ம ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, எடுக்கிறோம்னா இந்த ஹை மேல தான் எஸ்எல் வைக்கணும். ஏன்னா, மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ப கூட ஃபில் பண்ணிட்டு கீழ போயிருக்கு. ஆனா, நம்ம ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆகணும். இவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் மெயின் ஃபோக்கஸ். இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும், இந்த பிரேக்கர் பிளாக்கும் இங்க இருக்கிற ஃபெயில் டிமாண்ட் இருக்குல்ல மேட்ச் ஆகுதுல்ல. அங்க அத பேஸ் பண்ணி என்ட்ரி ஆயிருக்காரு. ஆனா, இவரு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க பிரேக்கர்ல என்ட்ரி ஆயிருக்காருன்னு. பிரேக்கர்ல என்ட்ரி ஆயிருந்தாருன்னா, இங்க தான் என்ட்ரி பண்ணியிருக்கணும். அவர் வந்து இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி ஆயிருக்காரு. ஆனா, எஸ்ல தூக்கி இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் ஹை மேல வச்சிருக்காரு. இது ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆயிருச்சு அவருக்கு. எஸ்ல வந்து இவ்ளோ டைட்டரா இங்க 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 வச்சுட்டு அவர் ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆயிருச்சு. ஆனா, இது சஜஸ்டபிளா? இந்த மாரி வைக்கிறது மாரி எஸ்எல் வைக்கிறது சஜஸ்டபிளான்னு கேட்டீங்கன்னா, நோ. ஏன் கிடையாது அப்டின்னா, உங்களுக்கு அதுக்கான ரீசன் தெரியும். பிரைஸ் வந்து மேல வந்துட்டு கூட கீழ போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அவரு ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆவணும் அப்டின்றதுக்காக அங்க வச்சிருக்காரு. இத வந்து யாருமே எக்ஸாம்பிளா எடுத்துட்டு பண்ண வேண்டாம். ரிஸ்க் ரிவார்டோட அவருக்கு வந்து அது மேட்ச் ஆயிருக்கு. அவருக்கு வந்து நான் இங்க என்ட்ரி எடுத்தா தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபிள் அப்டின்ட்டு அவரு எடுத்திருக்கிறாரு. அதேதான் நீங்களும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆ ரிஸ்க் ரிவார்டோட மேட்ச் ஆவற மாரி எதுவா இருந்தாலும் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாரி செட்டப்ஸ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ரிஸ்கியான செட்டப்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? நம்ம ஒரு செட்டப் எடுக்கிறோம்னா, நம்ம செட்டப்ஸ்ல நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம ஏன் அந்த செட்டப் எடுக்கிறோம்ன்ட்டு. ஏனோ தானோன்னு வந்து எடுக்கக்கூடாது. செட்டப்பா இருந்தாலும். ஓகேங்களா? அதே இதுதான். இன்னொரு இதுல எடுத்திருப்பாரு. இது வந்து 10ல இருந்து கோல்டுல எடுத்திருக்காரு. 10ல இருந்து 11 ஏஎம் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? பிரைஸ் வந்து இங்கேயே வந்து ஆன் ஃப்ளோயினா கீழ போயிருக்கு. ஆன் ஃப்ளோவினா கீழ போயிட்டு இருக்கும்போது, ஒரு பை சைட் இங்க மார்க் பண்ணியிருக்காரு தெரியுதா? பை சைட் லிக்விடிட்டி தெரியுதா இங்க? பிஎஸ்எல்னு போட்டிருக்காரு. பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு, இங்க இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்டின்னா, அவர் வந்து இங்கேயே எடுத்திருக்கலாம். இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆகும்போதே. அந்த பர்ட்டிகுலர் டைம்ல எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபில் ஆனதுனால, இந்த ஃபேர் வேல்யூ கேப்க்குள்ள என்ட்ரி எடுத்திருக்கிறாரு. ஆனா, இங்கேயே எடுத்துட்டாரு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல லைட்டா மிட்டிகேட் பண்ணியிருப்பான். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபேர் வேல்யூ கேப்ல இங்க லைட்டா மிட்டிகேட் பண்ணியிருக்கான். தெரியுதா? மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழ இறங்கியிருக்கான்.
ஆ இந்த இங்க இங்க இருக்கிற அதே மாரி தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இவரு எஸ்எல் வச்சது கரெக்ட்டா? தப்பா? இவரு இங்க எஸ்எல் வச்சிருக்கிறது, எஸ்எல் வந்து இங்க வச்சிருக்கிறாரு. எஸ்எல் வந்து எஸ் ராங் கரெக்ட்டா? ராங்கா? கம்ப்ளீட்லி ராங். ஒண்ணு எஸ்எல் இந்த பிளாக்ல இருக்கணும், இல்ல இந்த ஐ மேல இருக்கணும். அதான் கரெக்ட்டான எஸ்எல். ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா, சேஃபரா இருக்கிறதுக்கு. இந்த டைம் விண்டோ உள்ளேயே இருக்கிறனால இங்க என்ட்ரி எடுத்திருக்கிறாரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல வரான். நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் இஸ் சொல்லுங்க ராஜீவன் சொல்லுங்க. ஆமா, ஆமா. ஓகே, ஓகே. ஆமா. அது வந்து அதோட மேட்ச் ஆயிருக்கும். அது ஓகே தான், அது ஓகே தான். ஆனா என்னன்னா, 2 மாடலையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாடல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, அந்த மாடலுக்கு என்ன கிரைட்டீரியாவோ அத மட்டும் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த மாடல்ல இந்த லிக்விடிட்டி எடுத்திருக்கு, அந்த மாடல்ல இது எடுத்திருக்கு அப்படின்னு போட்டுக்க கூடாது. சில்வர் ட்ரேட் பண்றீங்கன்னா, இதுக்கு என்ன ஒரு பை சைடு, செல் சைடு லிக்விடிட்டி. அ நம்ம ஒரு எம்எஸ்எஸ் பார்க்குறோம். அப்புறம் ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அவ்வளோதான். 2த்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். அவ்வளோதான். எல்லாருமே ஒரு நோட்ஸ் மாரி எடுங்க. நம்ம பார்க்கலாம். என்னென்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா, எல்லாம் அந்த 3 டைம் விண்டோவா பிரியும். டைம் விண்டோ ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் சில்வர். என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? டைப் பண்ணுங்க. எனிஒன்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? 1 மினிட் சார்ட். ஓகே. 1 மினிட் சார்ட். 3 to 4 எனி டைமிங். 3 to 4 10 to 11 2 to 3 எனி டைமிங். அந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் பை சைட் சைட் லிட்டி ஸ்வீப் ஆகுதா அப்படின்றத பார்க்க போறோம். தேர்டு தேர்ட் ஸ்டெப் ஒரு எம்எஸ்எஸ் கிரியேட் ஆகுதா இதை பார்க்க போறோம். ஃபோர்த்து எஃப்இஜி கிரியேட் ஆகுதா அப்படின்றத பார்க்க போறோம். அஞ்சாவது முக்கியமான ஸ்டெப் இருந்தா தான் நீங்க என்டர் ஆகணும். அது என்ன ஸ்டெப்? சொல்லுங்க பாப்போம். கீழே என்டர் ஆயிடுவீங்க. எல்லாம் ஓகே. சூப்பர். ஆர்ஆர் இது வந்து மெயினா மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்து என்டர் ஆகணும். சில்வர் புல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸ்டெப்ஸ் மட்டும் இவ்வளவுதான் இந்த ஸ்டெப். நான் செக் பண்றேன் ப்ரோ. அரவிந்த் ப்ரோ. அது நான் செக் பண்றேன். அது தனியா செஷன்ஸ்ல நம்ம செக் பண்றோம். இந்த 3 ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்து ஆ, இந்த 4 ஸ்டெப் வந்து நார்மலா நம்மளுக்கு வந்து எல்லா இதுலயும் வந்து கிடைச்சிரும். ஆனா 5வது ஸ்டெப் வந்து எந்த என்ட்ரி எடுக்கிறீங்கனாலுமே அது மேட்ச் ஆனா மட்டும் தான் நீங்க எடுக்கணும். கிளியரா எல்லாருமே? ஓகே ஃபைன். இப்போ உங்களோட ஓமக்ஸ் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் ட்ரேடிங் வியூ பேக் டெஸ்டிங் இது வச்சிருக்கீங்க? ரீப்ளே மோட் வச்சிருக்கீங்க? ரீப்ளே மோட் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க இங்க? ட்ரேடிங் வியூ கைஸ் 3 ஒரே நிமிஷம் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் 3 இதுக்கு வந்து இமெயில் ஐடி எனக்கு சென்ட் பண்ணாதவங்களுக்கு ஆக்சஸ் வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் வீடியோ ஓகேங்களா? நான் அது வந்து ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் திருப்பி ஆக்சஸ் குடுக்குறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்க வந்து இமெயில் ஐடி மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிருங்க அப்டின்ட்டு. அதனால வந்து இமெயில் ஐடி மட்டும் மறக்காம சென்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. கோகுல் ப்ரோ உங்ககிட்ட இருக்கா பேக் டெஸ்டிங்?
யார்கிட்ட எஸ் இப்போ டைப் பண்ணுங்க கைஸ். யார்கிட்டலாம் ட்ரேடிங் வியூ, பேக் டெஸ்டிங் வந்து ஐ மீன் ட்ரேடிங் வியூ யாரெல்லாம் பிரீமியம் இல்ல? யார்கிட்டலாம் இங்க ட்ரேடிங் வியூ பிரீமியம் இல்ல? எல்லார்கிட்டயுமே இருக்கா? எல்லார்கிட்டயுமே என்ன கேக்குதா கைஸ் எல்லாருக்கும்? யார்கிட்டலாம் ட்ரேடிங் வியூ பிரீமியம் வச்சிருக்கீங்க, வைக்கல? எல்லாரும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. ட்ரேடிங் வியூ பிரீமியம் இல்லாதவங்க கொஞ்சம் எஸ் 2 பேர் வச்சிருக்கீங்க. சூப்பர். ஐம் ஐம் ஃப்ரீ யூசர். ஓகே ப்ரோ. ட்ரேடிங் வியூ பிரீமியம் வாங்குறது பெட்டர் ப்ரோ. ஏன்னா பேக் டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மோட்லாம். நீங்க வந்து அந்த ட்ரையல் வெர்ஷன் கூட டைப் கொஞ்சம் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ வந்து நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல 2 வீடியோக்கு மட்டும் ஆக்சஸ் வந்து ஒரு சில இமெயில் ஐடி சென்ட் பண்ணாதவங்களுக்கு ஆக்சஸ் வந்து இருக்காது. இமெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. பேர் ஐ திங்க் யாருன்னு தெரியல. பட் 2 பேர் மட்டும் அனுப்பல. ஸோ பிரீமியம் போடாதவங்க கொஞ்சம் பிரீமியம் போட்டு ரீப்ளே மோட் யூஸ் பண்ணுங்க. இந்த 1 மாசத்துக்கு மட்டும். 1 மந்த்துக்கு மட்டும் ட்ரையல் ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் கூட யூஸ் பண்ணலாங்க. இல்லன்னா நீங்க பை கூட பண்ணி ஏன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ரீப்ளே மோட்ல பண்றதுக்கு. உங்களோட ஹோம்வொர்க்ஸ் என்னன்னா, ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி இந்த 2 சார்ட்ல மட்டும் கோல்டு வேண்டாம். ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி இந்த 3 டைம் விண்டோ நான் உங்களுக்கு குடுத்துருப்பேன். 3 ஏஎம், 4 ஏஎம், 2 ஏஎம், 3 பிஎம், தென் 10 ஏஎம், 11 ஏஎம். இதுல வந்து உங்களோட டைமிங்க்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த சார்ட்ஸ வந்து டைரக்ட்டா பேக் டெஸ்டிங் டேப்ல போட வேண்டாம். WhatsAppல எனக்கு அனுப்பிச்சுட்டு, அத நான் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா பேக் டெஸ்டிங் டேப்ல வந்து போடுங்க. உங்க ஹோம்வொர்க்ஸ்லாம் இந்த வாட்டி எனக்கு WhatsAppல சென்ட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா, தென் பேக் டெஸ்டிங் டேப்ல போடுங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்து போடல. ஐ திங்க் கொஞ்சம் பேர்ன்ற 3 பேர் மட்டும் போடல. லாஸ்ட் இத லாஸ்ட் இத அனுப்பல. அது மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் மிட்நைட் மாடல்ல எல்லாருமே மீட் கைஸ் எல்லாருமே. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து ப்ரோ அது நான் லிங்க் மட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ. லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க கோகுல் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ வாய்ஸ் விட்டு விட்டு வருது ப்ரோ. இல்ல வாய்ஸ் விட்டு விட்டு வருது.